சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 4/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள் பண்ணுறோங்க. 45 கிலோ எடையுள்ள ட்ரை தீவனம் 18 ஐட்டங்களை வந்து கலந்து 45 கிலோ எடையுள்ள தீவனம் ஒன்று பண்ணுறோம். 45 கிலோ எடையுள்ள ஈரப்பதமிக்க ஒரு தீவனம் பண்ணுறோங்க. ஒரு தீவனம் வந்து ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ தீவனம் 550 ரூபாய்ங்க. 45 கிலோ எடையுள்ள வர தீவனம் 1100 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து 100 to 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க தவிடுகளை. அதனால் அது தொடர்பான விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க. பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு சுழி சுத்தமான காங்கேயம் செவலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு 10 நாளில் கன்று போடுங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க. பழைய வர்க்க மாடு மூலனூர் பகுதியில் இருந்ததுங்க. வந்து 8 நாள் ஆச்சுங்க. நம்மகிட்ட நல்ல தவிடு தண்ணி குடித்து நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சு. மேலே முதுகில் வந்து பார்த்திங்கன்னா குரங்காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசான ஊரல் மாதிரி இருக்குதுங்க. அது வந்து நம்ம ஐவர்மெக்டின் வந்த அன்றைக்கி ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் கம்ப்ளீட்டாக வந்து முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 மாதம் போது அந்த முடி எல்லாமே வந்து எப்பவும் போல் இயல்பான நிறத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. தரமான மாடு நல்ல பெருவெட்டு கறவையை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 5 குடிவால் பீச்சிட்டே கண்ணு கூடுற அளவுக்கு பால் இருக்குங்க. தரத்தில் தெளிவான மாடு. செனையே இல்லைன்னா கூட இந்த மாடு வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. நிறைசனையோட இதனுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குங்க. காங்கைங்கன்று போடும் 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு இருக்கிறதுலே நல்ல பெருவெட்டான மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு குறுங்கால் மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலக்கன்று. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 நாள் ஆகுதுங்க. மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. கால் அணைக்க வேண்டாம். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பொறுமையான மாடு. யார் வேணாலும் கறக்கிறதுக்கு முதல் முறையாக வாங்கி பூங்காம்பில் யார் வேணாலும் கறக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும். கண்ணுக்கு 25 to 30 நாள் இருக்குங்க. மாடு ஈத்து 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பு. ஒரு குறுங்கால் மாடுங்க. சந்தனப்பிள்ளை நிறத்தில் இருக்குது. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. நேரம் நமக்கு 2 லிட்டர் பால் தேவைப்படுது. கால் அணைக்காத மாடாக இருக்கணும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும். பெண்கள் பிடிக்கணும். பெண்கள் பால் கறந்துக்கணும். இல்லைன்னா பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கணும் அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாமுங்க. குணத்தில் ரொம்ப சிறந்த மாடு. தரமான கன்று மயில கன்று காலக்கண்ணுங்க. எல்லோரும் இன்றைக்கி எதிர்பார்க்குறது பால் தேவைதானுங்க. ஒரு 2 லிட்டர் பால் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி மாடு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த விதத்தில் இந்த மாடு எல்லா விதத்தையும் பூர்த்தி பண்ணுவோங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டு. குடல் புழு நீக்கம் நம்ம வந்து கால்நடை மருத்துவர் வாரத்துக்கு 3 to 4 தடவை வர்றாங்க. 99 பாகம் மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். வண்டி ஏற்றும் போது கண்டிப்பாக மோக்கயிறு கொம்பு கயிறு தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்து கட்டி எல்லாமே மாற்றி கொடுக்குறோங்க. மூக்கணாங்கயிறு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அந்த இருக்கிற மூக்கணாங்கயிறு நல்லா இருக்கும்னா அந்த மூக்கணாங்கயிறு மாற்ற மாட்டோங்க. ஏன்னா மூக்கு நாணல் பட்டுதுன்னா வண்டியில் போகும்போது இன்னும் எச்ச நாணல் ஆகி மூக்கு வலி எடுத்துருங்க. அங்கே போய் 2 நாளைக்கு தீவனம் திங்காது. அதனால் மூக்கணாங்கயிறு தேவைன்னா மட்டும் மாற்றி கொடுக்குறோம். மற்ற அனைத்து கயிறுகளும் புதுசு போட்டு தான் நம்ம கொடுக்குறோங்க. 3ஆவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க கன்று மாடுங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்குது. இனி ஈன்னா 3ஆவது ஈத்துங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 40 நாள் ஆகுது. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் இப்போ 1.5 லிட்டர் பால் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கன்று மாடாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிடாரிக்கன் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க. மாடு தனியாக 32,000ங்க. கன்று தனியாக 12,000ங்க. கன்று மாடாக வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய். நேரம் 1.5 லிட்டர் பால் கறவை இருந்துகிட்டு இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வந்து தெளிவாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நல்ல காம்பு அமைப்புங்க. மாடு நல்ல இளம்பொருள். நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு. வால் இறக்கம். கண்ணு தரமான கண்ணு கிடாரி கண்ணு எல்லா பொறுப்புலையும் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுட்டு வந்து கறந்து பார்த்துக்கோ நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க.
அடுத்ததான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. உழவு பழக்கம் வலை பக்கத்தில் இருக்குதுங்க. மடிவால் சுத்தம் இருக்குதுங்க. 20 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணமான மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. உழவு பழக்கம் இருக்குது. நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடு. மடிக்கு முன்னாடி நரம்பு தாரை பார்த்திங்கன்னா நல்ல பெரும் விரல் சைஸில் நல்ல மடித்தாரை இருக்குதுங்க. மாடு வந்து ஈத்து மாடுங்கிறதுனால ஒரு வாரத்தில் மடி விட்டு கன்று போட்டுருவோங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நல்ல புறவு ஏத்தம், வால் இறக்கம், சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். உழவு பழக்கம் இருக்குதுங்க. வலை பக்கத்தில் இருக்குது. 20 நாளில் கன்று போட்டுரும். நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும். இந்த 3ஆம் ஈத்து உழவு பழக்கம் உள்ள சுழி சுத்தமான மயிலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகளை பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசிச்சுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் தகவல் சொல்லிட்டீங்கன்னா தான் மாடு கன்று நாங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து வண்டி ஏற்றும் போது இல்லை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த மாடு வேண்டாம் கன்று வேண்டாம்னு நம்மகிட்ட குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அதை மறுபதிவாக கொண்டு வரும்போது நம்மளால் அதை விற்பனை செய்யவே முடியலைங்க. ஏன்னா நம்ம கேட்கும்போது மாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2 நாள் கழித்து அதே மாட்டை பதிவாக போட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை மாட்டில் ஏதேனும் குறை இருக்குதா அப்படின்லாம் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் வந்து அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசிச்சுட்டு வாங்குங்க. பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் வேண்டான்னா அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் மாடு கண்ணை வேற ஒருத்தருக்கு வித்துற முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆவது ஈத்து. இதுவும் உழவு பழக்கம் உள்ள ஒரு பழைய வர்க்க திருவுகொம்பு மயிலை மாடுங்க. மாட்டினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்குது. வலை பக்கத்தில் இருக்குதுங்க. உழவு பழக்கம் உள்ள காங்கை மாடுகள் வந்து நிறைய கேட்பாங்க. ஆனால் நல்ல மாடுகள் வர்றதில்லைங்க. உழவு பழக்கத்தோட மாடுகளே இல்லைங்க. ஏதாவது 1-2 தான் இந்த மாதிரி கொம்பு திருவுகொம்பில் நல்ல கழுத்தோட தெளிவான மாடுகள் உழவு பழக்கத்தில் வருது. விலை குறைவாக எதிர்பார்க்கும்போது இந்த மாடு வந்து ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு மாடு வாங்கிக்கலாமுங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, கோமியம் சாணம் தேவைப்படுதுங்கிறவங்க, ஏதாவது ஒற்றை வண்டிக்கு வந்து பூட்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, பிள்ளை அறுத்துட்டு வர்றதுக்கு வர்றதுக்கு ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு காளை கன்றுகள் கிடாரி கன்றுகளை பழக்கிறதுக்கு ஒரு நல்ல உழவு பழக்கம் உள்ள ஒரு மாட்டை பூட்டி ஓட்டி பழக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நல்ல உழவு கழுத்துங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து பெருங்கூட்டு வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. 3 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல தரமான பெருங்கூட்டு மாடுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. கண்ணு ஊட்ட விட்டு பால் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் மொத்தமாக 3 to 4 நிமிஷம் தான் ஆகுங்க. தமறு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் உள்ள ஒரு மாதிரி உழுகுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கு 2.5 to 3 லிட்டர் அளவு கறந்துட்டு கண்ணு கூடுற அளவுக்கு பால் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல பால் நரம்பு தார அதே மாதிரி பால் வர்க்கமான மாடு
தமறு வந்து பார்த்திங்கன்னா பூங்காம்பில் பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெருந்தமருங்க. அதனால் நல்ல மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஈத்து முனானீத்து கண்ணு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் 2.5 to 3, சாயங்காலம் 2.5 to 3 லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கலாமுங்க. அந்த மாதிரியான குணத்தில் தெளிவான மாடு. இந்த பால் குண்டா வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் குண்டாங்க. நுரையோட 4 லிட்டர் ஆச்சுங்க. ஆனால் வந்து நுரைய அடங்குச்சுன்னா ஒரு 2.25 லிட்டர் அந்த மாதிரி இருக்குங்க. நல்ல பெருந்தமருங்க. பூங்காம்பு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். கண்ணு கிடாரி கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆம் ஈத்து பழைய வர்க்க ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க. 15 நாள் டு 20 நாள் ஆன காரி கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்ல ஷோ குவாலிட்டியான திருவுகொம்பில் தெளிவான ஒரு மாடுங்க. மாடு இன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. வந்ததுனால இன்னும் கொஞ்சம் வந்து காலையில் தவிடு வைக்கலை. வைக்கோல் போட்டு முதல் நாள் வந்து கொஞ்சம் நல்லா வைக்கோல் வரப்பில் தின்னதுக்கப்புறம் தான் தவிடு வைப்போமுங்க. அதனால் இந்த வீடியோ வந்து தவிடு காட்டாமல் எடுத்ததுனால கொஞ்சம் உடக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி மாடு ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. காரியில் இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகள் இல்லை. அதே மாதிரி கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்ல தரமான மயில மாடுங்க. மன்னிக்கவங்க, தரமான காரி மாடு திருவொம்பில் இருக்குது. கண்ணும் தரமான காரி கண்ணு காலக்கண்ணு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்குதுங்க.
இந்த மாதிரியான தரத்தில் காரி மாடுகள் இப்போ விற்பனைக்கே இல்லைங்க. சமீபமாக வருஷத்துக்கு 1-2 காரி மாடுகளோட இந்த மாதிரியான கொம்பு தலையில், திருவு கொம்பில், பழைய வர்க்கத்தில் தெளிவான மாடுகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும். பெண்கள் பால் கறக்கிற வீடியோவும் இருக்குதுங்க. நம்ம வாங்கின இடத்துல கறந்த வீடியோவும் இருக்குது. நம்ம கறக்கிற வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோங்க. அதனால் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். கால் அணைக்க வேண்டாம். ஈத்து 4வது ஈத்து, தரமான ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காரி மாடு, தரமான ஒரு காரி காலக்கண்ணு, 2 சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் தெளிவாக கறந்துக்கலாம். மற்ற தகவல் உங்களுக்கு வேணும்னா பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 5வது ஈத்து மயிலை மாடுங்க. உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலக்கண்ணுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 நாள் ஆகுங்க. நம்ம வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி 32,000 ரூபாய் அப்படின்னு நம்ம வந்து விற்பனைக்காக பதிவு போட்டிருந்தோம். அந்த அன்றைக்கி பால் கறக்கிற வீடியோ நம்ம போடலைங்க. இன்றைய பதிவில் பால் கறக்கிற வீடியோவும் நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம். நேரம் 1 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்க, பெண்கள் புதுசாக பால் கறக்கிறவங்க, கால் அணைக்காமல் ஒரு நாட்டு மாட்டில் பால் கறந்து பழகிக்கணும், பொறுமையாக தான் கறப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான ஒரு மாடுங்க. 5வது ஈத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலக்கண்ணு. கால் அணைக்க வேண்டாம். நேரம் 1 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. ஒரு 10 நாள் டு 15 நாள் நல்லா பக்குவம் பண்ணோம்னா ஒரு 1.5 லிட்டருக்கு கொண்டு வரலாமுங்க. ஏன்னா மாடு இருந்த இடத்துல ஒரு விவசாயி தான் வச்சுருந்தாங்க. அவங்க உழவு ஓட்டிக்கிட்டு பெருசாக தவிடுங்கிறதே கண்ணில் காட்டாமல் விட்டாங்க. நம்ம தான் வந்து மாட்டுக்கு இது வந்து தவிடு காட்ட ஆரம்பிச்சிருக்கிறோங்க. நல்லா தண்ணியும் குடிச்சு பழகிச்சுங்க. மாடு கன்று சுழி சுத்தம். 5வது ஈத்து கன்று காலக்கண்ணு. கால் அணைக்க வேண்டாம். நேரம் 1 லிட்டர் பால் கறந்துக்கலாம். விற்பனை விலை 32,000ங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாது. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வந்து வாங்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க. குணத்தில் அப்படி ஒரு சிறந்த மாடு. கால் அணைக்காமல் பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூங்காம்பில் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்து பழகணுன்னா தாராளமாக இந்த மாட்டை வாங்குங்க. 1 லிட்டர் பால் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் இருந்தால் போதும். கால் அணைக்காமல் ஒரு நல்ல மாடாக இருந்தால் போதும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. உழவில் வந்து பட்டையாக போன மாடுங்க. உழவு கழுத்து பசலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க. காய்ச்சி கிடக்குது. அதனால் நல்லா உழைக்கக்கூடிய மாடு. நல்ல குணத்துலேயும் இருக்குது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. காலை தூக்கி மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலை தூக்கு மடி நீவணும் அப்படின்னா காலை தூக்கி காட்டுதுங்க. அந்தளவுக்கு குணத்தில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.